உமது முகத்தை மட்டும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெட்கப்படலப்பா. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பாய் அருமையா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உமது முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாள் ஆராதனையில் ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவரே முடிவு வரையும் நாங்கள் உண்மையே பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் உதவி செய்யும். நல்ல பாடல்களை தாங்க, ஆராதனையை தாங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு மன ஆவியை தந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க. வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வந்து சேரும். இந்த நாளின் வார்த்தை கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கடதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Sotiram,
யாரையும் நம்ம நம்பலை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை பேசும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என்னை பலப்படுத்தட்டும். கடந்த நாட்களிலே எதையாவது ஊழியக்காரரை கூப்பிடலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பின்ன நினச்சேன் அவங்களும் ஊழியத்தை முடித்து மறுபடியும் இங்கே ஓடி வரணும். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாயோடு நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். மோசையை பார்த்து சொன்னார், நீ திக்குனாவும் மந்தனாவும் உடைய இன்னும் அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயோடு நான் இருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மனுஷனுடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டாம், தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களில் தானியேல் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது படிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10. அதுக்கு அடுத்த வசனம், ஆமென். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், 3 வாலிபர்களை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லை? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் எவ்வளவு தேவன் மேலே அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அவங்க 4 வாலிபர்கள். அந்த நேபுகாத் நேச்சார் சொல்கிறாரு, இந்த வாலிபர்களை நீங்கள் எங்கே இருந்தாவது நல்ல அறிவுள்ளவங்களை, ஞானம் உள்ளவங்களை, தேர்ந்தவங்களை, சிறந்தவங்களை, கல்வி நிபுணர்களை நீங்கள் எங்கே இருந்தாவது வாலிபர்களை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 4 பேர் வர்றாங்க. ஒன்று தானியேல், இன்னொன்று சாத்ராக், இன்னொன்று மேஷாக், ஆபேத்நேகோ. 4 பேர், 4 வாலிபர்கள் அந்த பாபிலோனுக்கு வர்றாங்க. பாபிலோன் தேசத்தில் வந்த உடனே அதில் விசேஷமாக தானியேல் ஒரு விசேஷ ஆவியை பெற்றவனாயிருந்தார். தானியேலுக்கு கர்த்தர் விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுக்கு என்னன்னா, யாராவது தீர்க்க தரிசனங்களை பார்த்தா, கனவு பார்த்தா அவங்கள வியாக்கியானம் பண்ண சொல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் அவன் மேலே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. 4 வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த 4 வாலிபர்களையும் கர்த்தர், தானியேலுக்கு மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷமான ஆவியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த 4 பேர் மேலேயும் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த தானியேல் என்ன கனவு பார்க்குறாங்க, என்ன சொப்பனை ராஜா பார்க்குறாரு, எல்லாம் அந்த யார் என்ன அந்த தேசத்தில் இருந்தாலும் உடனே யாருக்கிட்ட ஓடி வருவாங்க தெரியுமா? தானியேல்கிட்ட தான் ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூட இன்றைக்கி வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தூங்கிக்கிட்ட ஏதோ பலனற்றவர்களாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சபையில் கிருபையை பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும், வரங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். என்னை கொண்டு கர்த்தர் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ பாய போட்டோம் உட்காந்தோம், அப்படியே நம்ம போகணும். உற்சாக ஆவியினாலே என்னை தாங்கும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. இந்த தானியேல் விசேஷ ஆவியை பெற்றவனாயிருந்தான். அதனால் ஆண்டவர் அந்த ராஜா என்ன செஞ்சார்? அந்த தானியேலை கொலு மண்டபத்தில், ராஜாவின் கொலு மண்டபத்திலே அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. ராஜா எப்போமெல்லாம் கனவு பார்க்காரோ அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லிக்கிட்டே இருந்தான். சொப்பனம் ஏதாவது பார்த்தா, தரிசனங்களை பார்த்தா அதை சொல்லுறதா இருந்தான். அதனால் அந்த ராஜாவின் அரண்மனையில் கொலு மண்டபத்திலே தானியேல் இருந்தான். இந்த 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அவங்க 3 பேரையும் கொண்டு வர்றாங்க. அவங்க 3 பேருக்கும் பிரதானிகளின் தலைவனாகிய அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு பேர் வைக்கிறான். அவங்க முதல்ல அந்த சாத்ராக்குடைய பேர் அனனியா. தானியேல் 1:7 பாருங்க. 1:7 1:6. மறுபெயரிட்டான். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்த உடனே அங்கே இருக்கிற பிரதானிகளின் தலைவன்,
அந்த பாபிலோனில் இருக்கிற பிரதானிகளுடைய தலைவன் வந்து தானியேலுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அவன் பேர் பெல்சேசார். அனனியாவுக்கு சாத்ராக் என்று பேர் வைக்கிறான். மீசாவேலுக்கு மேஷாக்கு என்று பேர் இருக்கிறான். அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பேர் வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வாலிபர்களுக்கும் முதலாவது வேறு பேர் இருந்துச்சு. வேறு பேர் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவன் இந்த பேரை மாற்றிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேருடைய அவங்க 3 வாலிபர்கள் பலனுள்ளவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றவங்களாக இருந்தாங்க. அந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு நாள் அந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் ஒரு பெரிய சமபூமியில் தூராயின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடத்துல, ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பெரிய சிலையை செஞ்சான். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஒரு பெரிய சிலையை செஞ்சான். அந்த சிலையை செஞ்சு அந்த பாபிலோனில் இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிடுறான், எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி இன்னைக்கு இந்த சிலையை வணங்காதவங்களையெல்லாம் எரிகிற அக்கினியில் போடுவேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், அங்கே எல்லாரும் அந்த மைதானத்தில் இருக்காங்க. சுற்று வட்டாரங்களில் நாதசுரங்கள், எல்லா இடத்துலையும் மியூசிக் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ராஜாலாம் வந்தாச்சு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அங்கே என்ன செய்கிறாங்க தெரியுமா? மியூசிக் வாசிக்கிறாங்க. அந்த எல்லாரும் இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ராஜா சொல்கிறாரு, இந்த சிலையை வணங்காதவங்களையெல்லாம் அந்த அக்கினியில் போடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் மேலே எவ்வளோ வைராக்கியம் வச்சுருக்கோம் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி அதே நிலைமை நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம ஆண்டவருக்கு சவால் நிறைந்து இருப்போமா? ஆண்டவரை விட்டு ஓடி போவோமா? ராஜா நமக்கு முன்னாலே அந்த நேபுகாத் நேச்சார் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு ராஜா சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி இதை வணங்கலைன்னா உங்களையெல்லாம் அந்த பயங்கரமான அக்கினியில் போட்டுருவேன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் ஆண்டவருக்காக நிற்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை விட்டு ஓடி போவோமா? எனக்கு வேண்டான்ட்டு ஓடி போவீங்களா? நம்ம அன்பு அதில் தான் தெரியும். ஆண்டவர் மேலே நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அக்கினிக்கு முன்பதாக தான் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் நம்ம முன்னால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் அந்த தானியேலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஆவியை கொடுத்திருந்தார். அவனையும் கர்த்தர் வேறு பிரித்திருந்தார். 4 பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க, அறிவுள்ளவர்களாக இருந்தாங்க, ஞானமுள்ளவர்களாக இருந்தாங்க, அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாங்க. அதில் தானியேலை கர்த்தர் அந்த தேசத்தில் அந்த ராஜாவுடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் வைத்திருந்தார். எல்லாத்தையும் விளக்கக்கூடிய வியாக்கியான வரங்களை கர்த்தர் கொடுத்து அவனை வைத்திருந்தார். இந்த 3 பேருக்குள்ளேயும் கர்த்தர் விசேஷித்த ஆவியை வைத்திருந்தார். ராஜா சொல்கிறான், இந்த மாதிரி இந்த சிலையை வணங்காதவங்களை நான் எரிகிற அக்கினியிலே போடுவேன் என்று அந்த ராஜா கட்டளை கொடுத்தான். அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து அந்த சிலையின் கீழே விழுகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உயிரை காப்பாற்ற வேண்டும்னு நினச்சாங்க. அந்த இடத்துல இந்த 3 வாலிபர்கள் மட்டும் கர்த்தருக்காக நின்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் மேலே நம்ம எவ்வளோ அன்புள்ளவர்களாக இருக்கிறோம்? அன்னைக்கு ஒரு காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வந்தோமே, அன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எப்படி இருந்தீங்க? ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ரொம்ப வேகம் இருக்குல்ல எல்லாருக்குமே. முதல்ல ஆலயத்துக்கு போயிடுவோம், முதல்ல எல்லாத்துலேயும் முன்னாடி இருப்போம், எல்லாத்துலேயும் முன்னாடி வந்து உக்காந்துருப்போம். அப்போ ஆண்டவர் நமக்கு கம்மியான சம்பளம் தான் தருவார். அப்போ ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் சம்பளம் தான் இருக்கும். ஒரு 2000 ரூபா சம்பளத்தில் கூட ஓடி வந்தோம், பிள்ளை குட்டி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஓடி வந்து உட்காருவோம். ஆலயத்துக்கு ஓடணுமேனு ஓடி வந்து உட்காருவோம். இன்றைக்கி நிறைய கட்டுக்கட்டாக கிடைக்கிது, கர்த்தரை தேட நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் இல்லை, கரெக்டு நேரத்துக்கு வர முடியலை. நாங்கள்லாம் ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் முதல் நாள் அன்னைக்கே துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சுருவோம். எங்கள் அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? முதல் நாளே யார் எல்லா ட்ரெஸ்ஸு எங்கள் சொல்லவே வேண்டாம், நாங்களே எடுத்து எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அவங்கவுங்க துணியெல்லாம் அயன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருவோம். சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் வீடுகளை சுத்தம் பண்ணிடுவோம். எங்கள் வீட்டில் இருக்க துணிகளெல்லாம் துவைத்து நல்ல நீட்டாக எல்லாம் எங்கள் வீடு அப்படி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னா யாருமே சாப்பிட மாட்டோம்.
எல்லாம் கிளம்பி உடனே என்ன செய்வோம், எங்கள் அப்பா ஆலயத்துக்கு நாங்கள் குடும்பமாக 5 பிள்ளைகளும் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் 7 பேர் நாங்கள் ஆலயத்துக்கு போவோம். அன்னைக்கு எங்கள் வீட்டில் கம்மியான சம்பளம் தான். அன்னைக்கு இந்த வறுமையில் கர்த்தரை தேடணும், கர்த்தரை எங்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் தேடி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் மேலே வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா ஆண்டவர் உங்களுக்கு தந்த உடனே ஆண்டவர் மேலே வைராக்கியம் வைக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே நம்ம பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அவர் பிடிச்சாருன்னு நினச்சிக்கோங்களாம், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம். நமக்கு எல்லாம் தந்தது யார்? ஏசப்பா தான் நமக்கு எல்லாம் தந்தார். நல்ல வஸ்திரத்தை தந்தார், நல்ல வேலையை தந்தார், எல்லாம் தந்தார், நல்ல பிள்ளைகளை தந்தார், எல்லாம் ஆண்டவர் தந்தார். அன்றைக்கி ஒன்றும் இல்லாமையில் கர்த்தரை தேடி நம்ம அல்லவா? இன்றைக்கி எல்லாம் தந்த உடனே கர்த்தர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பாருங்க, அவன் சவால் விடுறான். அந்த ராஜா சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துலலாம் வணங்க. ஆனால் அவங்க 3 வாலிபர்கள் மத்தியிலும் அந்த இடத்துக்கு போகலை. அந்த யூதர்கள் 3 யூத மக்கள், யூத வாலிபர்கள் அந்த சிலையை வணங்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேலே அப்படி வைராக்கி இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல இந்திர பிரஜாதிகளோடு நீங்கள் வேலை பார்க்கலாம், ஆனாலும் அந்த இடத்துல நம்ம ஏசப்பா பிள்ளைங்கிற நிரூபித்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நான் என்றவருடைய பிள்ளை, ஏசப்பா பிள்ளை, நான் ஒரு நாள் மாட்டேன்னு சொல்லி நம்ம தைரியமாக நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், வளர்க்க முடியும். அந்த சாத்ராக் மேஷாக்கு பாருங்க, அவன் இந்த ஊரில் இருக்க ஜனங்களெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல விழுகிறாங்க. அவங்க 3 பேர் மட்டும் விழவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்து வந்தார் அல்லவா? கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம மறுபடியும் திரும்பி பார்க்குறோம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தி வரும்போது அவங்க கஷ்டம், பசி, ஒன்றும் கிடைக்கலன்ன உடனே அவங்க எங்கே பார்த்தாங்க தெரியுமா? எல்லாரும் எகிப்தை பார்த்தாங்க. எகிப்தில் இருந்தால் எனக்கு அது கிடச்சிருக்கும், எனக்கு இது கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளை அழைத்தது யார்? ஏசப்பா தான் நம்மளை அழைத்தார். நம்ம வாழ்க்கையில் நல்லது வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடக்கூடாது, நம்ம கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. கஷ்டம் வரும்போது தான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும். கஷ்டம் வரும்போது தான் இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லணும். கஷ்டம் வரும்போது தான் இன்னும் அதிகமான ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஜெபிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு செய்வார், பார்ப்பார் ஆண்டவர். சில நேரம் ஏன் தெரியுமா? இந்த கஷ்டத்தில் என்ன ஆண்டவர் தேடுறாங்களா? கஷ்டத்தை ஏன் சில நேரம் நமக்கு வருதுன்னா இதை கூட ஆண்டவர் செய்வார். நம்ம சோதிக்கும்படியாக கூட நமக்கு வரும், இந்த பாடுகள் நமக்கு வரும். எல்லாம் இருக்கும்போது மட்டும் என்ன தேடினாங்களே, அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் கூட கர்த்தருக்குன்னு ஒரு 30 ரூபா கொண்டு காணிக்க கொடுத்தோமே, தசமாக கொண்டு கொடுத்தோமே, இன்றைக்கி இவ்வளோ வருது, நம்ம ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யலையே. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழையதை திரும்பி முதல்ல பாரு. அன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது உன்னை நான் எப்படியெல்லாம் நீ ஓடி வந்தைய, காலையில் எந்திரிச்சோடனே ஆலயன்ட்டு ஓடி வந்தைய, ஆலயம் நான் போகணும், கர்த்தருக்கு செய்யணும் நீ நினச்சிய. எத்தனையோ காரியங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சார, எத்தனையோ இன்டர்வியூ நீ அட்டன் பண்ண, அதில் எல்லாம் உனக்கு கர்த்தர் ஒன்று எல்லாத்த விட மேன்மையாக 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 கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாரே. இன்றைக்கி என் ஆண்டவர் எல்லாம் பந்து பண்ணி வச்சுருக்காரு தெரியுமா? இன்னும் நீ அதிகமாக நேசிக்கணும் கர்த்தரை. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக நேசி, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. கொஞ்ச நாளைக்கு இந்த மௌனமாக ஆண்டவர் இருப்பார். மகளே நீ கவலைப்படாத, மகனே நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கு, ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் மௌனமாக இருக்காருன்னா பார்க்காரு, அப்படியே உற்று பார்க்காரு. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இப்படி துடிச்சு ஓடி வந்தானே, என்னை தேடி வந்தானே, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்காருன்னா இன்னும் அவரை அப்படியே அன்பை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் பாருங்க, ஆபத்நேகோ 3 பேரும் அந்த மாகாணத்தில் உள்ள எல்லாரும் போய் அந்த சிலையை வணங்கினாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் மட்டும் என்ன செய்கிறாங்க, வணங்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்புள்ளவர்களாக இருந்தாங்க, அவ்வளவு நேசித்தாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் அன்பு மாயை, எல்லாருடைய அன்பு இந்த உலகத்தில் நம்ம குடும்பமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்கண்ணா. அப்பா அம்மா 4 பிள்ளைங்க இருக்கிறோம், நம்ம வீட்டில் இவ்வளோ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். அப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருந்துடணும். நம்ம செத்து கழிஞ்சு ஒருத்தர் போய் நம்ம பார்க்கவே, பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஆண்டவர் நம்ம ஒருத்தர் யார் எவருன்னு கூட நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நான் படித்தேன் ஒரு புக்கில், சில நேரங்களில் நினைவு வந்து திரும்புமா, அப்போ மட்டும் நமக்கு இன்னாருன்னு ஆண்டவர் காட்டிட்டு போயிடுவாராம். எல்லாரும் அங்கே மறுரூபமாக்கப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அதனால் பூமியில் இருக்கும்போதே நம்ம எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருந்துடணும்.
எல்லார்ட்டையும் அன்பாக இருந்துடணும். யார்கிட்டயே பேசாமல் இருந்தீங்கன்னா எல்லார்ட்டையும் போய் கை கொடுத்து இன்றைக்கி பேசிடுங்க. எத்தனை நாள் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க? புறஜாதிக கிட்ட கூட நம்ம பேசாமல் இருந்தோம்னா நம்ம மன்னிச்சுக்கோங்க, நம்ம மன்னிப்பு நம்ம இதனால் குறைஞ்சி போகிறவங்க இல்லை. அவங்க பேசாமல் இருந்தாலும் போட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சிடணும். ஹல்லேலூயா. நான் இங்கே இருக்கும்போது ஒரு நாள் ஐயாட்ட சொன்னேன், எப்படியாவது எனக்கு ஒருத்தர்கிட்ட ரொம்ப வைராக்கியம் இருந்துச்சு, ரொம்ப மனசு கவலை, ரொம்ப கவலை. நான் இப்படியெல்லாம் நம்மளை செஞ்சிட்டாங்களே, இப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தில் கஷ்டப்பட்டோமே, இவ்வளோ நம்ம செஞ்சோமே, அவங்களுக்கு எந்த துரோகமும் நம்ம செய்தது இல்லையே, நமக்கு ஏன் இப்படி செஞ்சாங்க? ஆனால் ஒரு வைராக்கியம் எனக்கு அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார், இந்த பூமியிலே நீ யாருக்கிட்டையும் ஒப்புராகாமல் இருந்தனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம எல்லோரும் இந்த பூமியில் இருக்கும் போதே ஒருத்தரை பேசி சந்தோஷமாக இருந்துடணும். ஹல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் எப்படியாவது அவர்கிட்ட போய் பேசணும், எப்படியாவது அவரை நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். இந்த வைராக்கியம் எனக்கு அவர் மேலே இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ராத்திரி கனவு பார்த்தோம்னா அவர் தான் எனக்கு கனவுக்குள்ளே வருவார். எப்போமா அங்கே தான் ஒரு மீட்டிங் நடந்தால் கூட அவர் தான் வந்து உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்கும். ஒரு பெரிய தலைவர், ஒரு ஊழியக்காரர், அவர் மேலே ரொம்ப நேசித்தோம், அவரை ரொம்ப நேசித்தோம். ஆனால் அவர் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும்படியான காரியத்தை செஞ்சிட்டார். அப்போ ஒரு நாள் எனக்கு அப்புறம் பார்க்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்கள் போகும்போதெல்லாம், மெட்ராஸ் போகும்போதெல்லாம் நான் ஐயாட்ட சொல்லுவேன். ஐயா சொல்லுவார், சரி பின்ன பார்க்கலாம், அது வேண்டாம் அப்படின்னே சொல்லுவார். தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் ஐயாவுக்கு ஆட்டு பிரச்சனை, ஆட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஆட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆஸ்பத்திரியில் கடத்தியிருக்காங்க. எங்கள் தலைவர், நம்ம ஏஜில் இருக்க எந்த தலைவர்களோட வரல. நான் யாரை பார்க்க வேண்டும் நினைத்தனோ அந்த ஊழியக்கார் கார் எடுத்துகிட்டு முதல்ல வந்தார். முதல்ல வந்து பார்த்தது அவர் தான். எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஐயோ, நான் தானே பார்க்கணுன்னு நினச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷன். அப்போ ஆவியானவர் ஒருவர் அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒன்று. ஹல்லேலூயா. அதனால தான் அவரையும் ஆண்டவர் இருக்க விடலை. அவர் இருக்கிறது ஒரு இடம். என் தம்பி சொன்னால், இங்கேருந்து ஃபோன் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்க, இந்த மாதிரி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொன்ன உடனே நம்ம தலைவர்கள் எங்களை நேசித்தவங்க கூட வரல. ஆனால் அந்த மனிதன் காரை எடுத்துகிட்டு ஓடி வந்தார். ஹல்லேலூயா. பல வருடத்துக்கு முன்னாடி அண்ணாவை நான் நேராக பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்னாடி வந்து நின்னார். என்னை அறியாமலே தாரத்தறியாக கண்ணீர் போச்சு. ஐயோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவரை நான் பார்க்கலையே. இன்றைக்கி நான் தான் சொல்கிறேன், அவரை நான் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு அவர் ஐயாவை பார்த்துட்டு கீழே வந்தார். என் பிள்ளைகள் 2 பேரையும் பார்த்தார். இவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, பிள்ளை இங்கே வேலை பார்க்குறான்னா, பிள்ளை என் மகன் என்ன பண்ணுறான், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, கவலைப்படாத, கர்த்தர் செஞ்சு உங்களை நடத்துவார். அதுக்கு பின்னாடி மறுமுறை போகும்போது, செக்கப்பு போகும்போது ரிச்சி நாங்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஏன், அவர் நம்மளை பார்க்க வந்துட்டார்ல, அப்போ நம்ம அவரை போய் என்ன செய்யணும், பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் ஊழியக்காரரை பார்க்க போனோம். அவர் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ தான் கொரோனா ஸ்டார்டிங். அவர் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொன்னார். அம்மா, நீங்கள் சீக்கிரம் ஃப்ளைட்டு கிடச்சி போயிருங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ளைட்டெல்லாம் இனி நிற்க போகுது, யார் மனுஷன் பார்க்க முடியாது, எல்லோரும் குவாரண்டைன் போடுவாங்க, அதை போடுவாங்க எல்லாம் சொன்னார். கடைசியில் அதே வருஷம் கொரோனாவில் அந்த ஊழியக்காரர் இறந்துட்டார். அன்றைக்கி நான் அவரை போய் பார்க்காம இருந்திருந்தோம்னா, அவர் எங்களை வந்து பார்க்காம இருந்திருந்தா அங்கே ஒப்புரவாக இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர். யார்கிட்டையாவது இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் மனசில் யார்கிட்டையாவது பேசணும், யார்கிட்டையாவது பேசாமல் இருக்கீங்களா, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரா, நீங்கள் அப்போவுமே பிறப்பிட்டு போங்க, போய் என்னை மன்னிச்சிருங்க. புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் கூட அப்பப்போ விட்டுருங்க. எல்லா வீட்லேயும் தான் சண்டை வரும், எல்லா வீட்லேயும் தான் பிரச்சனை வரும், எங்கள் வீட்லேயும் தான் வரும், ஏதாவது மனஸ்தாபங்கள் வரும். அப்பப்போ விட்டுருவோம், நாங்கள் பேசாமல் இருக்கவே மாட்டோம். ரொம்ப நாள் என்ன செய்வோம் தெரியுமா, பேசாமல் வச்சிடும். எனக்கு வைராக்கியம் இருக்கும் சில நேரம். எல்லோரும் வந்தவுடனே வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க, வந்தவுடனே எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு மறுபடியும் அதே சண்டையை போடுவோம். அப்படியெல்லாம் இருந்த காலங்கள்லாம் விட்டுட்டு அதெல்லாம் இப்போ இல்லை. ஹல்லேலூயா. நான் மனசில் வைக்கிறதே இல்லை. அவர் பேசலைனாலும் நான் போய் பேசுவேன். ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் நம்மளை அப்படி இருந்தால் தான் குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷமாக வைப்பார். ஹல்லேலூயா.
அப்படி தேவனோடு நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக நம்ம ஆண்டவரோடு எப்பொழுது இருக்கணும். நம்ம இருதயம் விசாலமாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் எந்த கள்ளம் கபடம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த ராஜா போட்ட கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த சிலையை வணங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வைத்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எல்லோரும் வணங்கினோன்னு அப்போ ஒருத்தன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி 8ஆம் வசனம் படிங்க. அந்த சமயத்தில் அப்போ அவர் அப்படி கட்டளையிட்ட உடனே இந்த பாபிலோன் ராஜா சொல்கிறார், நேபுகாத் நேச்சார் இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ வந்து என்ன செய்யுங்க, இதை பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதை என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். தானியேல் 3:16 சொல்கிறாங்க, இந்த காரியத்தை குறித்து உமக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். 3:16 படிங்க பார்ப்போம். எங்களுக்கு அவசியம் இல்லை அவங்க சொல்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, அவங்க 3 பேரும் வணங்க மாட்டாங்கன்னு இவங்க போய் சொல்கிறாங்க. வரமாட்டுக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, இவங்க 3 பேரும் மட்டும் வரல. அப்போ ராஜா கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னப்பா நான் இப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னு, இதை குறித்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா. நாங்கள் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி, இவ்வளோ பெரிய அக்கினி எங்கள் முன்னால் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, எல்லாரும் கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் சொல்கிறாங்க, நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர் எரிகிற அக்கினிக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அது மட்டும் இல்லை, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சவால் விடுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நாங்கள் என்ன தான் வந்தாலும் சரி, நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஆரம்பத்தில் நான் தொழுது கொண்டு வந்து மறுபடியும் அதை திரும்பி பார்க்கக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, அக்கினியை போல சோதனை என் குடும்பத்தில் வந்தாலும் சரி, நான் ஒரு நாள் உண்மை குறை சொல்ல மாட்டேன், இப்போ ஒரு நாள் பின்னோக்கி பார்க்க மாட்டேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த சொல்கிறான், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை என்று அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அவங்க 3 பேரும் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்கன்னா, அவங்களை எவ்வளவுக்குள்ளே ஆண்டவரை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவுக்குள்ளே ஆண்டவர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. ஆண்டவர் மேலே நேசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், கோபம் வந்துருச்சு ராஜாவுக்கு. என்ன செஞ்சிச்சு, கோபம் வந்துச்சு. இவங்க 3 பேரும் மட்டும் எதுக்கு என் வார்த்தையை கேட்க மாட்டேக்காங்க, இவங்களை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சு இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்தேனே, இவங்க 3 பேரும் மட்டும் ஏன் அந்த சிலையை வணங்க மாட்டேங்க. அது மட்டும் இல்லை, ஏன் முன்னாடி இவங்க சவால் வேறு விட்டுக்கிட்டு இருக்காங்களே, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த எல்லாரையும் கூப்பிடுறாரு. அங்கே இருந்த ராஜா கூப்பிடுறாரு, 7 மடங்கு இன்னும் தீ போடு. எத்தனை மடங்கு? 7 மடங்கு. இருக்கிற தீயை விட 7 மடங்கு கூட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருடைய முகம் வேறுபட்டுருச்சு. அவருடைய முகம் வேறுபட்டு அவங்க 3 பேரையும் என்ன செய்கிறாங்க, எரியிற அக்கினியில் போடுறதுக்கு நல்ல பலம் உள்ளவங்க, பராக்கிரமம் உள்ள சகோதரர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள என்ன செய்யுங்க, இந்த அக்கினியில் போடுங்கன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, 3 பேரும் அக்கினியில் போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 7 மடங்கு தீ, 7 மடங்கு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரும் அந்த சிலையை எல்லாரும் வணங்கிட்டு போயிட்டாங்க.
இவங்க 3 பேரையும் அக்கினி சூளையில் போட்டதை அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கும் போதே நேபுகாத் நேச்சாருக்கு அவர் பார்க்குறாரு, அந்த தீக்குள்ள 800 மனுஷன் 4வது ஒருவர் உயிலாவி கொண்டு வருவதை அங்கே இருந்து ராஜா பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 பேரும் மட்டுமல்ல, 4வது ஒருவர் அவர்களுடைய சாயல் தேவ மனுஷனுடைய சாயலை போல இருந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்களும் கூட அக்கினியின் வழியாக கடந்து போகலாம். உங்கள் குடும்பத்தில் சோதனைகள் வழியாக, பாடுகளின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மத்தியில் ஒருவர் உலாவுகிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறந்து போகாதங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் பாடுகளில் உங்கள் கூட இருக்காரு. உங்கள் கஷ்டத்தில், உங்கள் சோதனையில், உங்கள் வியாதியில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நாள் முதல் நமக்கு யார் துணை தெரியுமா? ஏசப்பா ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவர் தமது தூதர்களுக்கு நம்மளை கட்டளையிட்டிருக்கிறார். நம்மளை காக்கும்படிக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடி காக்கும்படிக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தூதர்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்குது. பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா பிள்ளைகள்லேருந்து நம்ம பிறந்ததிலிருந்தே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளை காக்கும்படிக்கு, நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்மளை காக்கும்படிக்கு ஒரு தூதரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 3 பேரும் அக்கினியிலே போடப்பட்டார்கள். வேதத்தில் படிக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கினியிலே போடப்பட்ட போது 4வது ஒருவர் அந்த இடத்துல வருவதை அங்கே இருக்க ராஜா பார்க்காரு. கூப்பிடுறாரு, அங்கே இருக்கிற பிரதானிகளை கூப்பிடுறாரு. எப்பா, நம்ம 3 பேரை தானே போட்டோம், இந்த 4வது ஒருவர் உள்ளே வராரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை நான் பல நேரம் அக்கினி போன்ற சோதனை, அக்கினி போன்ற பிரச்சனை, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அப்படி இருக்குதா? எப்போவுமே நீங்கள் மறந்துடாதங்க, உங்கள் வீட்டில் ஏசப்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்போதும் உங்கள் கூட தூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக நடந்து போகிறீங்களா, தனியாக வீட்டில் இருக்கீங்களா, உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத மறந்து போகாதங்க. ஹல்லேலூயா. வழிப்பிரயாணம் போகிறீங்களா, உங்கள் கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதங்க. ஹல்லேலூயா. அவர் தேவ தூதனை போல காணப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்கிறாரு, அந்த தீயில கொண்டு போட போனாங்கல்ல, அவங்க கூட செத்து போயிட்டாங்க. அந்த சூட்டு தாங்க முடியாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க சாகலை. அந்த அக்கினிக்கு மேலே அக்கினி அவங்க மேலே இருந்துச்சுல, பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அந்த அக்கினி அவங்களை பற்றி பிடிக்க முடியலை. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம இந்த உலகத்தை ஆண்டவர் அக்கினியினால் அழிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம உலகம் அக்கினியினால் கர்த்தர் அழிக்க போகிறாரு. அந்த அக்கினியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு அதற்கு மேலான ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை நம்ம பெற்று இருந்தால் தான் அந்த அக்கினிக்கு தப்பித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியில் கூட அவங்க நடந்து உலாவிக்கிட்டு ஏதோ ஒரு ஏசியில் வர்ற மாதிரி வர்றாங்கன்னா அவங்க மேலிருந்த அபிஷேகம் அதுக்கு மேலாக காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அளவு மட்டுமல்ல, கணுக்கால் அளவு மட்டுமல்ல, முட்டுக்கால் அளவு மட்டும் இல்லை, இடுப்பு அளவு மட்டுமல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக அந்த அக்கினியின் அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டு இருந்தோம்னால் வருகிற கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அருவாயாக. மனுஷர் எப்படியெல்லாம் இருப்பாங்க வேதத்தில் படிக்கிறோம். தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரர்களாயும், அகந்தை உள்ளவர்களாயும் 18 விதமான பாவங்களை கர்த்தர் அதில் சொல்கிறாரு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள்னு வேதத்தில் படிக்கிறோம். அநேகர் இன்னைக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு திரிகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு சாட்சி இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இல்லை. கிறிஸ்தவங்களா, ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா உண்மையானவங்க, கிறிஸ்தவங்கன்னா அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்த உடனே செய்வாங்க, அப்படிலாம் நினைத்த காலங்கள் போயிட்டு.
இன்னைக்கு எல்லாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் தேவ பலனை மறுதலிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேர் மேலே இருந்த அபிஷேகத்தை காட்டிலும் அபிஷேகத்தை தேவன் எங்கள் மேலே வைங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் வருகிற கோபாக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த 4வது மனுஷன் அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை காக்கும்படியாக அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் கலிலேயா கடலில் அவங்க எல்லாம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா சீஷர்களும் போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கடல் பயங்கர கொந்தளிக்கும் போது ஏசப்பாவும் அந்த போட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப டயர்டு, ஊழியம் செய்யறதுனா வந்துட்டதுனால அவர் என்ன செஞ்சிட்டார்? கொஞ்சம் படுத்து தூங்கிட்டார். கடல் பயங்கர கொந்தளிக்குது. சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? ஐயோ ஐயோ நாங்கள் மடிந்து போவது உமக்கு அம்மா கவலை இல்லையா? ஐயோ நாங்கள் மடிஞ்சு போகிறோமே. பாருங்கள், சீஷர்கள் மறந்துட்டாங்க கடவுளை. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு யோசித்து பார்க்கணும், எப்பவும் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஒரு அரிசி வாங்கினீங்களா, ஒரு பருப்பு வாங்கினீங்களா, அரிசி போடுறீங்களா, எல்லாற்றிலையும் முதலிடம் கொடுங்க. அரிசி எடுத்து போடும்போது ஜெபம் பண்ணி போடுங்க. வீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்களா, ஜெபம் பண்ணி போடுங்க. எல்லாமே முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. ஒரு ஊழியக்காரர் வீட்டில் எப்போவுமே ஒரு சேர் அலங்காரமாக வச்சுருப்பார். எல்லா சேரும் இருக்கும், தனியாக ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் யாரையும் இருக்க விட மாட்டார். அவன் பாருங்க, ஒரு வேடிக்கையாக இருக்கலாம் அது. அந்த சேரில் யாரையுமே உட்கார விட மாட்டார். அப்போ போகிறவங்கெல்லாம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் அதில் உட்கார விட மாட்டீங்க? அப்போ அவர் சொல்வார், அது தேவனுக்குரியது. அது ஏசப்பா எப்போ வந்து உட்காருவது, அவர் வந்து உட்கார்ற இடம். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் கூட எல்லாத்துலேயும் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்கு. எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு துணி வாங்கிட்டு வந்தால் இது அதுக்கு, இது அவருக்கு, இது இவளுக்கு வேணும், அது அவளுக்கு வேணும், இது இவனுக்கு வேணும்னு நம்ம எடுத்து வைக்கிறோம்ல. நம்ம முதலாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு. ரமேஷ்னு ஒரு தம்பி இருந்தான்பா புனியாதாபாத்தில். நாங்கள் பழைய சபை ஆரம்பிக்கும் போது அந்த தம்பி இந்துல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மகன். எங்கள் வீட்டுக்கு எப்பவும் வருவார். அந்த தம்பி நான் சாப்பாடு கொடுத்தோம்னா கொஞ்சம் சோறை எடுத்து உருண்டை பிடிச்சி இப்படி வைப்பான். அப்போ நான் கேட்பேன், என்ன இப்படி செய்கிறப்பா அப்படின்னு. இல்லைம்மா, ஏசப்பா தானே இந்த ஆகாரம் நமக்கு தந்தார். இந்துலேருந்து வந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பாருங்கள், அந்த ஆகாரத்தில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அப்போ இது ஏன் அப்படி செய்கிறேன்னு கேட்டோன்னே அவன் சொன்னான், இது ஆண்டவருக்குமா அப்படின்னா. அந்த மகன் அவ்வளவு ஆண்டவர் மேலே பற்றுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சாப்பாடு தந்த உடனே லபக்குன்னு சாப்பிட்றோமே, ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்களா ஆகாரத்தை? ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க. இந்த படைத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ரேஷன் வாங்கிட்டு வர்றீங்களா, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் குறையாது, எண்ணெய் குறையாது, மாத்தட்டி குறையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணுமா, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதையெல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கணும். சாத்ராக், மேஷாக் பாருங்க, எவ்வளவு கர்த்தர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தாங்க, எவ்வளவு நேசித்தாங்க ஆண்டவரை. எத்தனை பேர் இருந்தாலும் என் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை இருந்திருக்காங்க, இந்து குடும்பங்களில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு போனாலும் பிள்ளைகள்லாம் போய் அவங்கள மாதிரி மாறிடக்கூடாது. எல்லாம் சொல்லி தானே நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோம். நம்ம போய் அவங்கள மாதிரி நம்ம மாறக்கூடாது, நம்மளை மாதிரி அவங்க மாறணும். ஹல்லேலூயா. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வேத சத்தியம், நம்ம பைபிளில் சொன்ன வார்த்தை தான் உண்மை. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நடந்து கொண்டு வருகிறது. இந்த குடும்பங்களை கர்த்தர் நம்ம கையில் தருவார். ஹல்லேலூயா.
நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது. உலகமும் அதனுடைய இச்சையும் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். நம்ம கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தருக்காக மறுரூபமாகணும். அனுதினமும் மறுரூபமாகணும். அனுதினமும் கர்த்தரை தேடணும் தேடணும் தேடணும். ஆண்டவர் மேலே வைராக்கியம் வைக்கக்கூடாது. ஒரு பிரதிஷ்டை பண்ணணும், ஒரு பொருத்தனை பண்ணணும். நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் என்னைக்கு ஆரம்பத்தில் நான் எப்படி போனேன்னா நான் அப்படி போவேன். ஆண்டவரை ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனையோடு விண்ணப்பம் செய்யுங்க. பொருத்தனையின் ஜெபத்துக்கு கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் முதலிடம், எல்லாத்துக்கும் முதலிடம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிர்விசாரம் நிர்விசாரம் இந்த அந்தமானில் தான் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு நிர்விசாரம். ஆராதனையா நிர்விசாரம், ஜெபமா நிர்விசாரம், வேத வாசிப்பா நிர்விசாரம். ஆனால் எங்கேயாவது ஒரு கல்யாணமா 6 மணிக்கு தாலி கட்டுனா 3 மணிக்கு எழுந்திரிச்சிடும் இல்லை? எங்கேயாவது ஒரு ரிக்கா டான்ஸா குடும்பத்தோடு எல்லாரும் போயிருந்தோம் இல்லை? உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆராதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார். இங்கே இருக்க ஊழியக்காரர் அப்படி துக்கப்பட்டார்னா அவருக்கு மேலான ஒரு தேவன் அவர் எவ்வளோ துக்கப்படுவார் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்லணும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிப்பேன். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நேசிப்பேன். என் வாழ்க்கையில் நான் எடுத்த குறைகளை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆரம்பத்துக்கு நான் திரும்பி வரணும். அப்போ தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல நான் அக்கினியில் நான் நிற்க முடியும். ஆண்டவரை அக்கினிக்கு நான் தப்பித்து கொள்ள முடியும். ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழித்தார். அங்கே இருக்க பாவம் பார்க்க முடியலை. ஆண்டவர் என்ன செய்தார்? சோதோமை அழிக்க போகிறேன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து குடும்பம் அங்கே இருக்குது. லோத்து தனக்கு கண்களுக்கு ரொம்ப பசுமையாக தெரிகிற அந்த சோதோம் கொமோராவை தெரிந்தெடுத்தான். லோத்து என்ன செய்கிறான்? அந்த குடும்பம் அங்கே இருக்குது, பாவம் பெருகி வருது. ஆபிரகாம் செய்கிறார், ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே அந்த தேசத்தை நீர் அழிப்பீராப்பா. 50 நீதிமான் 30 அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர்கிட்ட போய் திறப்பில் கண்ணீரோடு நிற்கிறார். என் சகோதரன் குடும்பம் அங்கே இருக்குதே, அந்த அக்கினிக்கு என் குடும்பம் என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி திறப்பில் நிற்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன்னார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே யாரும் நீதிமானே இல்லை. அவன் குடும்பத்தை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு ஓடி வர்றான். சோபாருக்கு அந்த வழிக்கு வந்த உடனே மனைவி எந்திரிச்சிட்டா, கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டா. ஹல்லேலூயா. மனைவி எந்திரிச்சிட்டா, திரும்பி பார்த்துட்டா. நீங்கள் குடும்பமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், கர்த்தர் இடத்துல போகணும். பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா? இந்த எரிகிற அக்கினிக்கு நம்ம தப்பித்துக்கொள்ள வேணுமா வேண்டாமா? அவன் குடும்பமாக தான் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். பிள்ளைகளை கையில் பிடிச்சான், 2 பிள்ளைகளையும் மனைவியும் கூட்டிக்கிட்டு வேகமாக ஓடி வரான். வரும்போதே மனைவிக்கு ஒரு ஆசை. அந்த லோத்தத்து அந்த சோதோமை திரும்பி பார்த்தா, உப்பு தூணா போயிட்டா. ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உலக ஆசையை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உலக பிரகாரமான காரியங்களை வீடுகளில் சிந்தித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஒரு ஆள் திரும்பி பார்த்தா கூட நீங்கள் அந்த இடத்துல அக்கினியாக தான் போவீங்க, உப்பு தூணாக தான் போவீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன். ஆண்டவர் சமத்தில் ஆராய்ஞ்சு பாருங்கள். என் வீட்டில் லோத்து மனைவி மாதிரி யாராவது இருக்காங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் பிள்ளை லோத்து மனைவி மாதிரி இருக்குதா? நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோமா? ஒரு மனமாக இருக்கோமா? கர்த்தர் இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம குடும்பமாக ஆண்டவர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. யாரும் நம்ம அந்த பூமியில் நரகத்துக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக
கர்த்தாதி கர்த்தராக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ராஜா சொல்கிறாரு, 4வது ஒருவருடைய முகம் தேவனுடைய மனுஷனுடைய சாயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரதானிகளை கூப்பிடுறாரு, சொல்கிறாரு, எல்லாரும் ஓடிவாங்க. 3 பேரை தானே போட்டோம், 4வது ஒரு மனுஷன் உலாவிக்கிட்டு இருக்காரு, அவர் யாரு? அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அந்த தீக்கிட்ட ஓடி வர்றாரு. வெளியே வர்றாங்க. அவங்கள பற்றி படிக்கும்போது பார்க்குறோம், அவங்க தலையில் ஒரு முடி கூட கரிஞ்சு போகலையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதம். தலையிலிருந்து ஒரு முடி கூட கரிஞ்சு போகலை. அவங்களுடைய வஸ்திரங்கள் எரிஞ்சு போகலை. தூக்கிட்டு போனவங்களுடைய சால்வை எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு, கருகி போயிட்டாங்க. அந்த 3 பேரும் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அதில் ஒரு 28வது ஆமேன். ஹல்லேலூயா. அந்த நேபுகாத் நேச்சாருக்கு அதுக்கு முன்னாடி வாயில் சோத்திரமே வந்துடல. நேபுகாத் நேச்சாருக்கு வாயில் சோத்திரமே வரல. வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஏன்? அவன் அந்நிய தேவரை வணங்குறவன். இப்போ நம்ம ஆண்டவர், நம்ம ஏசப்பா, நம்ம தேவன், நம்ம பிதா செய்கிற அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தேவனுக்கு ஆபேத் நேகோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரன்னு சொல்கிறான். அங்கே வணங்குகிற தேவனுக்கு சோத்திரன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அடுத்தவங்க வாய்க்கு சோத்திரம் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிடணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது சிலவங்க அல்லேலியாம்பாங்கல்ல, இந்த அல்லேலியா அப்படிம்பாங்க, ஏன் அல்லேலியா போகுது அப்படிம்பாங்க, ஏன் சோத்திரம் போகுதும்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். இப்படியாவது உன் வாயில் அல்லேலியா வருதே. ஹல்லேலூயா. பூகம்பம் வந்துச்சு தெரியுமா? சுனாமி வந்துச்சு இல்லை? அப்போ பூமி ஆடிக்கிட்டு இருக்கு, பயங்கர ஷேக்கிங். அப்போது நாங்கள் புனியாதபாத்தில் இருக்கிறோம். அந்த கிரவுண்டு பக்கத்தில் கம்பி கம்பியாக காம்பவுண்டு கட்டியிருக்கு. எல்லோரும் ரோட்டில் போய் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். பார்த்தா அந்த நேரத்தில் அங்கே எங்கேயோ போயிட்டு வந்துச்சு. வந்தது நாங்கள் எல்லாம் நின்று இப்படியே சோத்திரம் 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 சோத்திரம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது பக்கத்தில் நின்று சோத்திரம் சோத்திரன்னுக்கிட்டு இருக்குது. இல்லை இப்படி பார்த்தா அந்த அம்மா, என்னடா இது பயங்கரமான ஒரு இதாக இருந்து, ஆனால் இது வாயில் ஸ்தோத்திரம் வருது. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் கர்த்தரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை காணும். அப்போ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த நேபுகாத் நேச்சார் பாருங்க, எனக்கு அதை பார்த்தேன், கொஞ்சம் நேரம் படித்தேன். அதுக்கு முன்னாடி அவன் ஸ்தோத்திரம் சொன்னதே. இன்றைக்கி நீங்கள் ஸ்தோத்திரம் கூட சொல்கிறீங்களா? நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. அப்போ நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. இவன் ஸ்தோத்திரம் சொல்கிறான். அந்த யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதான்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ எவ்வளவுக்குள்ள ஸ்தோத்திரம் சொல்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள எண்ணி எண்ணி ஸ்தோத்திரம் சொல்கிறோமோ, அவ்வளவுக்குள்ள நமக்கு முன்னால் இருக்கிற தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் டைரெக்டாக வந்துடும். இன்னைக்கு நீங்கள் பாடுகளின் வழியாக கடந்து போகிறீங்களா? சில பிரச்சனையின் வழியாக கடந்து போகிறீங்களா? நீங்கள் ரோடு போடுங்க, சோத்திரம் போட்டு ரோடு போடுங்க. சோத்திரம் போட்டே ரோடு போட்டேன்னா அந்த ரோட்டு வழியாக ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக சோத்திரம் சொல்லுங்க, ஒரு வீடு ஃபுல்லாக சோத்திரம் சொல்லுங்க. ஜெபம் பண்ண வரலையா? முழங்கால் போட்டவுடனே நிறைய பேர் சொல்கிறாங்க,
ஜெபம் பண்ண உட்காந்தேன், எனக்கு ஜெபமே வரல. என்ன ஜெபம் பண்ணது தெரியலைன்னு சொல்கிறீங்களா? ஒன்றுமே சொல்லாதுங்க. சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் எல்லா ஜெபத்தினுடைய பதிலையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கண்ணீரின் மத்தியில் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எதையாவது கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிட்டாரா, நன்மை செஞ்சிட்டாரா, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கல் தட்டின உடனே அம்மான்னு சொல்லக்கூடாது, கீழே விழுந்த உடனே அம்மா அப்பான்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். சில நேரம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்கிறது கூட சில நேரம் எனக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். அவர் பேர் சொல்லி கூப்பிடுறோமோ, ஏசப்பா அப்படி சொன்னோம்னா அவர் அப்பான்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா. ஒரு வசனம் சொல்லுது, அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கும். இப்போது ஏசப்பாவை ஏசுன்னு ஏசு கூட ஏசப்பா அப்படி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம அப்பாவா அவர் இருக்கார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தாங்க நமக்கு, அவர் அல்லாமல் யாருமே இல்லை. என்னுடைய கவலையை சொல்ல, என் பாடுகளை சொல்ல, என் பிரச்சனைகளை சொல்ல அவர் ஒருவரை தவிர யாரும் இல்லை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்த காரியங்கள் ஏராளம் உண்டு. எத்தனையோ நாட்கள் பைத்தியம் பிடித்தவரை போல இரவு நேரங்களில் தூங்காமல் நான் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் வடித்த கண்ணீர்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் இந்த அந்தமானில் வச்சுருக்கீங்களப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நல்ல திருமணம் நடத்தணும், இதுக்கெல்லாம் எங்கே போவேன் எல்லாம் நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னை இருக்க சொல்கிறீங்களே, அங்கே இருந்து என்ன செய்ய? ஆண்டவர் அன்னைக்கு பேசினார், எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், தீவுகள் மத்தியில் உங்களை கொண்டு போவேன், உங்களை கொண்டு சபைகளை கட்ட வகிப்பேன்னு சொன்னார். எழுத சொன்னார். இத்தனை தீர்க்க தரிசன வசனங்களை எழுத சொன்னார். அதிகாலையில் எழுத சொன்னார். டைரி எடுத்து எழுதினேன், கண்ணீரோடு எழுதினேன். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் எங்கள் வீட்டுக்கு எங்களை நேசித்து வந்தவங்கெல்லாம், அதுக்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்த உடனே ஊழியர்களெல்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்களோடு நேசித்தவங்களாம் எங்களை விட்டு போயிட்டாங்க. நாங்கள் தனிமையாக்கப்பட்டோம். அன்னைக்கும் எங்கள் அம்மா மறக்க முடியாது. சுசிலா அம்மாவும் பாசுபத்தி அம்மாவும் தான் எனக்கு ஒரு தாயாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப எங்களை தேற்றிருக்காங்க. ஜெபத்துக்கு வருவாங்க, வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபத்துக்கு வருவோம். அம்மா இப்படிலாம் எங்களை கவலைப்படாதங்க கவலைப்படாதங்க. சில நேரம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாயங்கால நேரத்தில் அப்படியே என் பாட்டுக்கு போயிடுவேன். ஆத்துமாக்கள் இல்லையே, கை நிறைய இருந்த ஆத்துமாக்கள்லாம் போயிட்டு ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஆத்துமாக்களை தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தருவேன்னு சொன்னார். நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா வருவாங்க, பாக்கியான்னு ஒரு அம்மா தரிசனம் பார்த்து சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆத்துமாக்களை தருவாருமா, கவலைப்படாதங்க. கர்த்தர் அதை போல் நம்மளை பெருக பண்ணார். ஹல்லேலூயா. சபைகளை கர்த்தர் கட்ட வச்சார். ஐயாவை கொண்டு பல இடங்களில் ஊழியங்களை ஆரம்பிக்க வச்சார். அன்னைக்கு ஏமாற்றப்பட்டோம். சபை நம்ம கையிலிருந்து போயிட்டு, உங்கள் எல்லாருக்கும் உங்களை நான் பொறுப்பாக வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றினாங்க. என்னமா நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படிலாம் பேசினாங்க. உங்களை நான் ரோட்டில் நிப்பாட்டுவேன்னுலாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ரோட்டு மேலே வச்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுப்பை கொடுத்து ஏமாத்தினாங்க. எல்லாரும் பாஸ்டர்களுக்கு நீங்கள் தான் தலைவர் அப்படிலாம் சொன்னாங்க. ஆண்டவர் அதே மாதிரி ஐயாவை இங்கே நம்ம ஸ்தாபனத்துக்கு ஒரு பெரிய தலைவராக வச்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம நல்லதை செய்தால் கர்த்தர் நமக்கு நல்லதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ராஜா பாருங்க, அந்த எல்லாருக்கும் முன்பதாகவும் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. அந்த ஆபகத் நேகம் அந்த 3 பேர் சாத்ராக் 3 வாலிபர்கள் முன்னாடி எல்லா தெய்வங்களையும் அந்த தெய்வத்தை வணங்க சொன்னவங்களுக்கு முன்னாடி இங்கே 3 பேர் வெளியே வந்த உடனே அவங்க முன்னாடியே சொல்கிறாரு, இவங்க வணங்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வாயிலிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரங்களை வர வைப்பார்.
ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவங்க வாயிலிருந்து சோத்திரத்தை வர வைப்பார். உங்களை ஏளனமாக பேசுகிறவங்க வாயிலிருந்து சோத்திரத்தை வர வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ராஜா சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அதுக்கடுத்து சொல்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. சோத்திரம் மட்டும் சொன்னது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கு முன்னாலேயும் தன் தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லா மக்கள் மத்தியிலையும் அவன் சொல்கிறான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னார், நான் வணங்குகிற தெய்வத்தை வணங்காதவங்களையெல்லாம் அக்கினியில் போடுவோம்னு சொன்னார்ல. அவங்க 3 பேரையும் நம்ம ஆண்டவர் ஏசப்பா அந்த அக்கினியிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்த உடனே அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அவர்தான் ராஜாதி ராஜா என்று அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதனால் அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு சோத்திரமும் சொல்கிறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், அவங்க 3 பேருடைய தேவனை யாராவது இந்த இடத்துல தூசணமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள நான் வெட்டி போட்டுருவேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல அநேகருக்கு முன்பதாக நம்ம சாட்சியாக இருந்தோம்னா மற்றவங்க அவங்க நம்ம தேவனை வணங்கி கொள்வாங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவனை வணங்குவாங்க, நம்ம தேவனுக்கு சோத்திரம் சொல்லுவாங்க. அவங்களே வந்து சொல்லுவாங்க, இவங்களை எதுவுமே சொல்லாதங்க, இவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, இவங்களை எதையும் சொல்லாதங்கன்னு சொல்லுவாங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே 3 பேரையும் ராஜா உயர்த்தி வைத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உயர்வை பார்க்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க வேண்டுமா? எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று, என் குடும்பம் இப்படியே தான் இருக்குது, என் பிள்ளை இப்படி தான் இருக்குது, நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நம்ம ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கண்களுக்கும் முன்பதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏசப்பா பிள்ளையாக இல்லைன்னா நம்மளும் உலக பிரகாரமாக அப்படியே உலகத்தில் இருப்போமோ தெரியாது இல்லை. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஏன் ஏசப்பா பிள்ளையாக இருக்கனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நமக்கு எதுனாலும் சரி உடனே நமக்கு வசனம் பேசுது. நம்மக்கிட்ட எதுனாலும் உடனே நம்ம யார்கிட்ட ஓடுதோம்? ஏசப்பா கிட்ட தான் ஓடுதோம். நம்ம கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருதோம். உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன செய்வாங்க? இப்படியா? அவங்களுக்கு ஒரு ஜெபம்னாலே ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம ஏசப்பா பிள்ளையாக இருக்க கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வாலிபருக்குள்ளே இருந்த அதே விசுவாசம், அதே சவால் நிறைந்த வாழ்க்கை, அதே அநேகருக்கு முன்பதாக ஆண்டவரை மறுதலிக்காமல் நின்றார்களே, அதே போல் இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிருக்கலாம். இதுவரையும் என் வாழ்க்கையில் போனதெல்லாம் போட்டு ஆண்டவரை இன்னி நான் சாத்ராக் மேஷாக்கை விட அதிகமான அபிஷேகத்தை எனக்கு நீர் தரணும். ஜோமனோமா எல்லாம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரே இன்றைக்கி கேட்ட வசனத்தின் படி இந்த 3 வாலிபர்களை குறித்து எங்கள் மத்தியில் பேசுனீங்க ஆண்டவரை. இந்த 3 வாலிபர்களை குறித்து ஆண்டவரை ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் ஒரு வறண்ட வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை. வெறுமனையாக இருக்கிறேன் என் குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா, ஒரு பாடுகளின் வழியாக எரிகிற அக்கினியை போல ஆண்டவரே, நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லாரு. நீ தண்ணீரை கடக்கும்போது ஆண்டவரே நான் உங்கூட இருக்கமென்னு ஆண்டவர் சொல்ல
சொல்றாரு. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஜோமன்னு தெரியலையா? சோத்திரம் சொல்லு. சோத்திரம் 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 சோத்திரம். உடம்பு முடியலையா? கை வலியா? கையில் வச்சு கையை வச்சு சோத்திரம் சோத்திரம் 100 சோத்திரம் சொல்லி கை வலி போயிடும். ஹல்லேலூயா. காது வலியா? சோத்திரம் சோத்திரம் சொல்லி ஆஸ்பத்திரியே சொல்லிக்கிட்டு இருக்காத. எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. வியாதி வியாதின்னா நம்ம வீட்டில் வியாதி படுத்துக்கிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த வியாதி வந்த வழியை ஓடட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு எப்படி வியாதி வந்துச்சோ அதை இன்னைக்கு அப்படியே ஓடி போயிடணும். ஆண்டவரே, அதுக்கு அதிகாரம் இல்லை, என் சரீரத்தில் அதிகாரம் இல்லை. ஆண்டவரே அப்பா சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்ல என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகிற அக்கினிக்கு ஆண்டவரே அவங்க 3 பேரையும் விடுவித்தீரே. தேவ தூதர்கள் அவர்களோடு கடந்து வர உதவி செய்தீரப்பா. என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஏசப்பா என் குடும்பத்தில் நீங்க வாங்க. ஏசப்பா என் குடும்பத்தில் இருங்க. என் குடும்பத்தில் ஒரு தலைவராய் வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலவீனங்கள் மாறி போனதுக்காக சோத்திரம் 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 சோத்திரம். கட்டுகள் உடைந்ததுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட கரியலை, அவங்க சட்டை கூட எரியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஹபாரா சந்தா ராதா ராபா. அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. இழந்த கிருபைகளை தாங்க, இழந்த வரங்களை தாங்க. ஓ ரகா பாலா சந்தா ராதா ராபா. ஆபத் நோகோ போல சாத்ராக் மேஷாக் ஆண்டவரே நேகோ போல ஆண்டவரே கர்த்தர் எங்களை சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு நிறைந்த உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்மைதான் வணங்குவோம் ஆண்டவரே. உம்மைதான் வணங்குவோம், உம்மைதான் நாங்கள் வணங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பலவீனம் எந்த கட்டு இருந்தாலும் இப்போ நீ சோத்திரம் சொல்லி சோத்திரம் சொல்லி சோத்திரம் சொல்லி. கழுத்து வலியா, கை வலியா, உடம்பு வலியா, கேன்சரா, வியாதியா, கட்டிகளா மறைந்து போகும். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அந்த அக்கினிக்கே ஆண்டவர் அவங்களை விலக்கி பாதுகாத்த தேவன் அவருடைய கரம் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ரபா சந்தா ராதா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினியை கடக்கும்போது நம்ம மத்தியிலே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களை அந்த தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உன் குடும்பத்தில் கடந்து போகிற பாரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதன் அறியவில்லை, கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். இந்த பாடுகள் வழியாக நீ போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இவற்றின் மத்தியிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா ரபா சந்தா ராதா ரபா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஆராதனைக்கு ஓடி வாங்க. ஆண்டவர் மேல ஆசையோடு ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஜனங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னியில் நடந்து வந்தோம் என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா கபாலா சந்தராதா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. ஹல்லேலூயா. அக்கினியில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமா? அக்கினியில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்காருப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம கூட ஒருவர் இருக்காருங்கிறத நீங்கள் மறந்து போகாதங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக இல்லைங்க, ஒருவர் நம்ம கூட இருக்கார். ஏசப்பா அவர் அழகாக நம்மளை தேற்றுகிறார். அவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு. நம்ம கையை அவரை பிடிச்சாதான் நம்ம கையை விட்டுருவோம். அவர் நம்மளை பிடிச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் அவருடைய கரம் நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம எத்தனையோ முறை கீழே விழுந்திருக்கோம் தெரியுமா? எத்தனையோ முறை நம்ம மரணத்துக்கு நேராக போயிருக்கோம். ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எத்தனையோ முறை வாகனத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு ஜீவனோடு ஆண்டவர் வச்சிருக்குது அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டு காத்தது கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா? அக்கினியின் சூளையில் அவங்க 3 பேரையும் காப்பாற்றினது அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவங்க வெளியே வந்த உடனே அந்த ராஜாவின் வாயில துதிய வர பண்ணினது கர்த்தருடைய கிருபை. அந்த ராஜா எல்லா ஜனத்தாருக்கும் முன்பதாகவும் அந்த பாபிலோன் தேசத்தில் கர்த்தர் அவங்களை உயர்த்தி வைத்தான். ஹல்லேலூயா. நீ உயர்த்தப்பட வேண்டுமா? இந்த தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா? உன் வேலையில் உனக்கு ஒரு உயர்வு வேணுமா? உனக்கு ஒரு உயர்வு வேணுமா?
நீ இருக்கிற இடத்துல உன் படிப்பில் உனக்கு ஒரு உயர்வு வேணுமா? நீ செய்கிற காரியங்களில் உனக்கு ஒரு உயர்வு வேணுமா? சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோ போல அந்நிய மக்கள் மத்தியில் கூட இந்த தேவனை உயர்த்தி காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தேவனை உயர்த்தி காட்டுவோம் என்றால் இந்த உயர்வை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உனக்கு உயர்வு தந்து நடத்தினது யார் தெரியுமா? அவர் தான் உனக்கு உயர்வு தந்தார். இந்த இடத்துல உனக்கு ஏன் ஆண்டவர் புஸ்டாப்பு வச்சிருக்காரு தெரியுமா? அவர் தான் புஸ்டாப்பு வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை நீ ஆரம்பத்தில் எப்படி தேடினையோ அப்படி நீ மறுபடியும் தேடு. கர்த்தர் உன்னை அறியாமலே உன்னை தேடி நீ அனுப்பின இன்டர்வியூக்கு பதில கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து உன்னை உயர்த்தி வைப்பாரு. ஹல்லேலூயா. உனக்கு வேலையில் உயர்வை தருவார். உன்னை அறியாமலே வேலைகள் தேடி வரும். உன்னை அறியாமலே யாராவது வந்து உன்னை கூப்பிடுவாங்க, இந்த வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல புஸ்டாப்பு வச்சிருக்காரா? இந்த இடத்துல உனக்கு புஸ்டாப்பு வச்சிருக்காரா? நீ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் அழுது ஜெபம் பண்ணு. காலையில் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுவான் ஆண்டவரை, மத்தியானம் ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுவான் ஆண்டவரை, நைட்டு ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுவேன். 10 நாளைக்குள்ள நான் அறியாத இடத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கடை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.